அதாவது இந்த வாத்தி ரைடு ஆமா. அந்த மாதிரி போட்டு ரைடா விட்டுட்டு இருக்கிறாரு இவரு. ஸோ இது மாதிரி ஒரு அமைச்சர் இதுக்கு முன்னாடி செயல்பட்டதே கிடையாது. டிவிக்கு எம்எல்ஏஸ் வந்து எல்லாருமே நல்லா வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து பிளாஸ்ட் பண்ணிருக்காரு இப்போ அப்படின்னு சொன்னால் கனிம வளத்துறை அமைச்சர் வந்து டாக்டர் டி.கே. பிரபு. டாக்டர் டி.கே. பிரபு எல்லா குவாரிலையும் ரைடு சார். எங்கே போனாலும் அவர் வந்து திடீர்னு எந்த டைமுக்கு எங்கே வராரு எங்கே போகிறாருனே தெரில. நேற்று விருதுநகரில் வந்து அரசு விதிமுறைகளை மீறி செயல்பட்ட குவாரிகள் 23 க்ளோஸ் பண்ணியிருக்காரு நேற்று. அப்போ 8 வருஷமாக ரினியூவல் பண்ணாத குவாரி பெர்மிட்லாம் வந்து பார்த்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மூட சொல்லியிருக்காரு சார். பயங்கரமாக வேலை பார்க்குறாரு அவர். அதாவது இந்த வாத்தி ரைடு அந்த மாதிரி போட்டு ரைடா விட்டுட்டு இருக்கிறாரு இவர். ஸோ இது மாதிரி ஒரு அமைச்சர் இதுக்கு முன்னாடி செயல்பட்டதே கிடையாதுங்க. கனிம வளத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கட்டிங்க, நமக்கு வர வேண்டியது வந்துச்சா, எவன் எதை எப்படி சுரண்டி தின்னா நமக்கு என்ன, லைசன்ஸ் இருக்குதா இல்லையா. ஏன்னா கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் வச்சிருக்கிறதே அரசியல்வாதிகளா தான் இருப்பாங்க. திமுக இருக்கிறவங்க, திமுக ஆட்சி வந்துருச்சுனால இந்த கான்ட்ராக்ட் டெண்டர் எல்லாம் அப்படியே திமுகவுக்கு போயிடும். அதிமுக வந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு போகும். அதுல ஏற்கனவே அந்த ஊருக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பாரு, அவரை மட்டும் வந்துட்டு எல்லா 2 கட்சிக்கும் ஓகேவா இருப்பாரு, அப்படியே செட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அரசியல் கட்சிகளோட ஆட்சியில் இருக்கிறவங்களோட நீங்க வந்து நல்ல ஒரு ரேப்போ வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய பணம் திண்ணிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அவங்க எப்போயும் மைண்ட்ல எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சியோட நம்ம இதுல இருந்துக்கணும், எதிர்கட்சியோட ஒரு டச்ல இருந்துக்கணும். இதெல்லாம் யார் யோசிக்கிறா? இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க. அதாவது நார்மலா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பைக் பார்க்கிங் பண்ணுவீங்களா 5 ரூபா 10 ரூபாய்க்கு, அந்த பார்க்கிங்க்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த கனிம வளத்துறையில நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் 2000 அடி தோண்டப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க, அது வரைக்கும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்காகவே இங்க பல பேர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க 2 கட்சிகள்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க வண்டியை. இப்ப அவங்க எல்லாரையுமே அடிச்சு ஒரு ஓரமா உட்கார வச்சு டிவிக்கோட கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி கனிம வளத்துறையில டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் வந்துட்டு சரியான ஒரு வேலையை பார்க்குறாரு. நீ இந்த வேண்டப்படாத மச்சான் அந்த கதையே கிடையாது. அவர் ஏற்கனவே வந்துட்டு பதவியேற்ற உடனே அவருடைய ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு மீட்டிங் நடத்தி அதில் சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பேரை யாராவது பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பாரபட்சமே பார்க்காம நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இன்னைக்கு அதை வந்துட்டு அவர் செயல்படுத்துறாருங்கும் போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்.